நன்றி. இப்பொழுது நாம் பட்டமளிப்பு விழாவை தொடங்க இருக்கிறோம். என் நிகழ்வை தொகுத்து வழங்க திருமிகு சுகுணா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பசங்க கலக்கிட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்காக இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய முக்கியமான நிகழ்ச்சியான பட்டமளிப்பு விழா, கிராஜுவேஷன் செரமனி ஆரம்பிக்க போகுது. நம்ம பள்ளியிலிருந்து இன்னைக்கு நிறைய குழந்தைங்க தமிழ் பள்ளி படிப்பு முடித்து பட்டம் வாங்க போகிறாங்க. இந்த குழந்தைகளின் கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கையை பாராட்டி அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக இப்பொழுது துணை முதல்வர் திருமதி நிம்மி, பொருளாளர் திரு மாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் அவர்கள் நமது அழைப்பை ஏற்று மேரியாட்டா தமிழ் பள்ளியின் பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ளார். டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் மோர்ஹவுஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் பிசியாலஜி உடலியல் பிரிவில் பேராசிரியராக பணிபுரிகிறார். அத்துறையின் கல்வி திட்டத்தின் இயக்குநராக ஒருங்கிணைந்த முதலாம் ஆண்டு MD பாடத்திட்டத்தில் உடலியல் சம்பந்தமான கற்பித்தல் கூறுகளை ஒருங்கமைக்கும் பொறுப்பை அவர் வகிக்கிறார். டாக்டர் ஸ்ரீதரனின் ஆய்வகம் இனப்பெருக்க உட்சுரப்பியல் ரீப்ரொடக்டிவ் எண்டோக்ரைனாலஜி பற்றி 70க்கும் மேற்பட்ட பதிவுகளை வெளியிட்டுள்ளது. இவர் பல உயர்நிலை பள்ளி, இளங்கலை மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சி அறிஞர்களுக்கும் பயிற்சி அளித்து வருகிறார். நவீன மருத்துவமும் மாற்று மருத்துவமும் இணைந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தில், அதாவது இன்டகிரேட்டட் மெடிசன் என்று சொல்லப்படுகிற ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கு என்ன என்பது பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காக MD மாணவர்களுக்கு ஒரு விருப்ப பாடத்தை இந்தியாவில் நடத்துகிறது மோர்ஹவுஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். இவருக்கும் தமிழ் பள்ளிக்குமான தொடர்பு மிக நீண்டது. இப்பொழுதிருக்கும் கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கத்தின் முன்னோடியான ஜார்ஜியா தமிழ் சங்கத்தில் 1987ஆம் ஆண்டு தலைவராக இருந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீதரன். இவர் தலைவராக இருந்த காலத்தில் தான் அட்லாண்டாவில் முதல் தமிழ் பள்ளி தொடங்கப்பட்டது. அப்பொழுது போட்ட விதைதான் இப்பொழுது பல்கி பெருகி 5 தமிழ் பள்ளிகளாக வளர்ந்துள்ளது. இவற்றில் 6000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகிறார்கள். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களை உங்களது பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி நிம்மி அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பு விருந்தினரை வரவேற்கிறார். திரு மாறன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். இப்பொழுது திருமதி சித்ரா, திருமதி திவ்யா, திரு கணேஷ் மற்றும் திரு சங்கர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக நாம் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை கௌரவித்து சான்றிதழ்களை வழங்கப் போகிறோம். ஆஷ்னா தனசேகர் ஜான்சி ராணி. எல்லாரும் கைத்தட்டுங்க பார்க்கலாம், பலமா கைத்தட்டுங்க. அஸ்வின் ரமேஷ். கைத்தட்டுங்க. ஹர்ஷித் கருப்பண்ணன்.
இனிகா பாலகிருஷ்ணன். இனிகா பாலகிருஷ்ணனுக்கு பதிலாக அவருடைய தம்பி கவின் பாலகிருஷ்ணன் வாங்கிக் கொள்வார். எங்கிருக்கிறார் அவர்? ஓகே. நரேன் கணேஷ் பாபு. பிரணவ் செந்தில்குமார். இந்த அருமையான குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருந்து வழிநடத்திய திரு சங்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஹலோ. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். 9ஆம் வகுப்பு எடுக்க அனுமதி கொடுத்த முதல்வர் பாலா மற்றும் துணை முதல்வர் நிம்மி அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி. வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது 2 நபரிலிருந்து கடைசியில் 6 பேர் வரை இடாத முயற்சியுடன் பெற்றோர்களுடன் பேசி அவர்களை பள்ளிக்கு வர சொன்ன அனைத்து பெரியும் கணேஷ் அவர்களை சாரும். அதற்கு எனது மனமார்ந்த நன்றி. ஆசனா, இனிகா, ஹர்ஷித், அஸ்வின், பிரணவ், நருண் ஆகியோருக்கு நான் 8ஆம் வகுப்பிலேயே பாடம் எடுத்திருந்தனால் அவர்களை பற்றி எனக்கு நன்று தெரியும். இந்த 9ஆம் வகுப்பில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீரானால், நாங்கள் 9ஆம் வகுப்பில் மற்ற வகுப்புகளை மாறாக நாங்கள் மிகுதியாக என்ன பேசுவோம் என்றால் தமிழ் மொழியில் கலந்துரையாடல் பண்ணுவது. முக்கியமாக 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாங்கள் முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் நாங்கள் தமிழில் மட்டும்தான் பேச வேண்டும். அவர்களுக்கு வருகை பதிவேடு, அதாவது முக்கியமாக அட்டெண்டன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் அவர்களுக்கு நாங்கள் எந்த வீட்டு பாடமும் கிடையாது. அவர்களுக்கு முக்கியமானது நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கிய பயிற்சி என்னவென்றால், அவர்கள் 8ஆம் வகுப்பு வரை படித்த தமிழை நன்கு மறக்காமல் அவர்கள் தெளிவாக அவர்கள் இலக்கண பிழையெல்லாம் பேசுவதே எங்கள் முதல் குறிக்கோளாக இருந்தது. அதற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய பெற்றோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நான் இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த 6 மாணவர்களும் உயர் பள்ளியில் படித்திருந்தாலும் அவர்கள் இந்த 2 மணி நேரத்தை வாரத்திற்கு ஒரு முறை வேறு ஏதாவது துறையில் அவர்கள் செலவழித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் தமிழ் மொழியை அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அவர்களது அனைத்து பெற்றோர்களுக்கும் நாம் மனமார்ந்த ஒரு நல்ல பலத்த கைதட்டலை கொடுக்குமாறு உங்களை அனைவரையும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மற்றும் திருக்குறள் வாக்கிக்கிணங்க 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்காய் பண்புடை மக்கட்பெறின். இந்த குறளின் பொருளுக்கிணங்க இவர்கள் அனைவரும் நல்ல பண்புடன் வாழ்ந்து அவர்கள் 7 திருமைக்கும் அவர்களுக்கு துன்பம் வராது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களிடமிருந்து இன்று பட்டம் பெறப்போகும் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு. ஹாசினி கண்ணதாசன், கேஷவ் ஜெய்சங்கர், லோஹித் முகுந்தன், லோகரக்ஷிதா சத்யநாராயணன், ரித்திகா மாரிமுத்து, ஸ்ரீஜித் வர்மா ராஜா, சுதர்ஷன் சரவணன். இப்பொழுது இந்த குழந்தைகளை பாராட்டி சான்றிதழ்களும் பட்டாயங்களும் வழங்கப்படும். ஹாஷினி கண்ணதாசன். எல்லாரும் கைத்தட்டுக்கு பார்க்கலாம், பலத்த கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு.
கேஷவ் ஜெய்சங்கர். கைத்தட்டல். நல்லா கைத்தட்டலாமே. இந்த குழந்தைங்க இவ்வளோ வருடம் படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது இதுதான். நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். லோஹித் முகுந்தன். லோகரக்ஷிதா சத்யநாராயணன். நல்லா கைத்தட்டலாம். ரித்திகா மாரிமுத்து. ஸ்ரீஜித் வர்மராஜா. இன்னும் கொஞ்சம். சுதர்ஷன் சரவணன். இந்த குழந்தைகள் எல்லாம் 5 வயதிலிருந்து தமிழ் பள்ளியில் படிக்கிறார்கள். இவர்களை நினைத்து மிக பெருமையாக உள்ளது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழையும் வாரம் தவறாமல் வந்து படிக்கிறாங்க. உயர்நிலை பள்ளியோட நம்ம தமிழ் பள்ளி பாடங்களையும் படிக்கிறது ரொம்ப சுலபம் இல்லை. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது இவர்களுடைய இந்த பயணத்தை பற்றி அவர்களே நமக்கு சொல்வார்கள். ஹாஷினி கண்ணதாசன் சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹாசினி கண்ணதாசன். நான் மரியாட்டா தமிழ் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவி. நான் 2015ஆம் ஆண்டு முதல் மரியாட்டா தமிழ் பள்ளியில் படித்து வருகிறேன். தமிழ் மொழியின் மீதான எனது ஆர்வத்துக்கு காரணம் திருவள்ளுவர் மற்றும் ஔவையார் போன்ற விலைமதிப்பற்ற எழுத்தாளர்களின் மூலம் கற்பிக்கப்பட்ட அற்புதமான பாடங்கள் மற்றும் கருத்துக்களே ஆகும். இவை அனைத்தும் தற்கால வாழ்க்கைக்கும் உதவும். ஒவ்வொருவரும் தம் தாய்மொழியை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நம் தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இது உதவும். மேலும் நம் மொழியை கற்றுக்கொள்வதன் மூலம் நமது கலாச்சாரத்தை பற்றி அறியவும் நம் குடும்ப மற்றும் தமிழ் உறவுகளுடன் இணைவதற்கும் உதவுகிறது. இத்தருணத்தில் எனக்கு உதவிய அனைத்து தன்னார்வலர்கள்
நண்பர்கள், எனது பெற்றோர்கள், மேலும் மிக முக்கியமாக என் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இறுதியாக எனக்கு தமிழ் மொழியை கற்க வாய்ப்பு கொடுத்த மெரியாட்டா தமிழ் பள்ளிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். கேஷவ் ஜெய்சங்கர் சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேஷவ் ஜெய்சங்கர். நான் 9 வருஷம் தமிழ் படிக்கிருக்கேன். 3 வருஷம் தமிழ் ஸ்டாம்ஃபர்ட் கனெக்டிகட்டில் படித்தேன். 6 வருஷம் மேரியாட்டா தமிழ் பள்ளியில் படித்தேன். எனக்கு தமிழ் கற்றுக் எல்லா ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி. 3ஆம் வகுப்பு ஸ்ரீவித்யா மிஸ் கௌஷிகா மிஸ், 4ஆம் வகுப்பு சுகுணா மிஸ், 5ஆம் வகுப்பு ஜெயமாறன் மிஸ் தமிழ் மிஸ், 6ஆம் வகுப்பு நித்யா மிஸ் ஷோபா மிஸ், 7ஆம் வகுப்பு கணேஷ் பாபு அங்கிள் திவ்யா மிஸ், 8ஆம் வகுப்பு ஜெயசித்ரா மிஸ் திவ்யா மிஸ். மற்ற எல்லா ஆசிரியர்களுக்கும், பிரின்சிபல் பால் அங்கிளுக்கும், வைஸ் பிரின்சிபல் நிர்மலா ஆண்டியுக்கும் மற்றும் எல்லா வாலண்டியர்ஸுக்கும் மிக்க நன்றி. என்னோட எல்லா ஃப்ரைடே நைட்டும் நண்பர்களோட வீடியோ கேம்ஸ் ஆடாமல் தமிழ் பள்ளிக்கு வந்தேன். வாரமாக என் அம்மாவோட தமிழ் வீட்டு பாடம் செய்ய போராடி இருக்கேன். டெஸ்ட்டுக்கு படிக்க கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த தமிழ் பள்ளியால் எனக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சேன். நான் என்னோட குடும்பத்தினரோட தமிழ் ஈஸியாக பேசுகிறேன். எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சார்கள். ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, பொங்கல், தீபாவளி எல்லாம் நான் என் நண்பர்களோட ஜாலியாக கொண்டாடி இருக்கேன். இந்த எல்லா நன்மைகளும் கொடுத்த மேரியாட்டா தமிழ் பள்ளிக்கு மிக்க நன்றி, வணக்கம். லோஹித் முகுந்தன் சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லோகித். இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா ஒரு முக்கியமான காரணம் என்னோடய அப்பாவும் அம்மாவும், அதுக்கப்புறம் என் ஆசிரியர்கள் தான். அவங்களுக்காக நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இது ஒரு நீண்ட பயணம். நான் முதல் வகுப்புலேருந்து நான் தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இந்த நீண்ட பயணம் எனக்கு அவ்வளோ நீண்டமாக தெரியல. ஏன்னா என் அம்மாவும் அப்பாவும் வீட்டில் தமிழ் தான் என்னை பேச வச்சாங்க. அது மட்டும் இல்லை, படத்துக்கும் நிறையா கூட்டிகிட்டு போனாங்க. நடிகர் திலகம் நடித்த திருவிளையாடல்லேருந்து தலை அஜித் நடித்த GBU வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால தான் நான் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறது மாதிரி நான் நினச்சிக்கிறேன். இதை இன்னும் மேம்படுத்துகிற மாதிரி என்னோடய ஆசிரியர்கள்லாம் நல்ல பாடங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லை, இங்கே நான் நிற்கிற ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா சுகுணா ஆண்டி. அவங்க தான் என்னை இந்த வருஷம் தமிழ் பள்ளிக்கு போ, நீ நல்லா பண்ணுவேன்னு சொன்னாங்க. மேலும் நான் என் தாத்தா பாட்டிக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்க தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கதைகள்லாம் சொல்லி கொடுத்து என்னை தமிழ் நல்லா பேச வச்சாங்க. என் உரையை பேசின எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். லோகரக்ஷிதா சத்யநாராயணன். வணக்கம், என் பேர் லோகரக்ஷிதா. இந்த வருஷத்தோட தமிழ் பள்ளி நான் முடிக்கிறேன். இந்த 8 வருஷ பயணத்தில் எனக்கு உதவி செஞ்சது இந்த 8 வருஷ பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி கூற விரும்புகிறேன். MTS பிரின்சிபல் பாலா அங்கிளுக்கும் வைஸ் பிரின்சிபல் நிமியாட்டிக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். நான் தமிழ் பள்ளி ஆரம்பிக்கும் போது எனக்கு முதல்ல ஆசிரியர் வந்தது ஸ்ரீராம் சார். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஆண்டி, ஜெய ஆண்டி, சுகுணா ஆண்டி, நித்யா ஆண்டி, கணேஷ் அங்கிள், இந்த வருஷத்தோட சித்ரா ஆண்டியும் திவ்யா ஆண்டியும் எல்லோருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். அவங்களெல்லாம் தான் காரணம் நான் இந்த மேடையில் இருந்து இன்றைக்கி பேசுகிறது. முக்கியமாக என்னோடய பெற்றோர்களுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். அவங்க தான் எனக்கு எப்போதுமே எனக்கு ஆதரவை கொடுப்பாங்க. நன்றி. குழந்தைங்க
நீங்கள் பேசும்போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பட்டம் வாங்கி உங்களுக்காக பேசுகிறதுக்காக உட்காந்து தமிழில் எழுதி பேச வந்திருக்காங்க. அவங்கள மதிக்கிற மாதிரி கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அடுத்ததாக ரித்திகா மாரிமுத்து. வணக்கம், என் பெயர் ரித்திகா. அன்பு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் திருப்பி வணக்கம். நம்முடைய 8ஆம் வகுப்பு தமிழ் பள்ளி பட்டமளிப்பு விழா இது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த தருணம். இன்று இந்த மேடையில் நின்று பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதில் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் நான் அடைகிறேன். முதலில் எனது இதயபூர்வமான நன்றிகளை என் தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் தங்களது நேரத்தையும் சகிப்புத்தன்மையையும் ஒதுக்கி எனக்கு தமிழ் கற்பித்தலுக்காக என் மனதில் என்றும் நினைவாக இருப்பீர்கள். அடுத்து, தமிழ் கற்றுக்கொள்ள இந்த காலகட்டத்தில் பலருக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் பெற்றோர் தமிழ் என்பது மிக முக்கியமானது என்று நினைத்து என்னை தமிழ் பள்ளிக்கு அனுப்பி இந்த நாளை காண செய்தார்கள். அதனால்தான் என் பெற்றோருக்கு நான் என்றும் நன்றி கூறிக்கொண்டே இருப்பேன். 8ஆம் வகுப்பு என்பது முடிவு அல்ல, இது ஒரு புதிய துவக்கம். இப்போது நாம் மேல்நிலை தமிழ் வகுப்புக்கு செல்ல போகிறோம். அங்கு இன்னும் அழகான இலக்கியங்களை படிக்கலாம், இன்னும் ஆழமாக தமிழை உணரலாம். தமிழ் என்பது வேறு ஒரு மொழி மட்டுமல்ல, அது நம் அடையாளம், நம் மரபு, நம் கலாச்சாரம். அந்த அடையாளத்தை எனக்கு உணர்த்தி தமிழ் பள்ளிக்கு உங்கள் பணி இவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை வார்த்தைகளால் என்னால் எப்பவுமே சொல்ல முடியாது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களை வாழ்த்து வந்த அடைந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் என் மன்மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை பேசுங்கள், தமிழை வாழுங்கள். நம் மொழி, நம் பெருமை. வாழ்க தமிழ், வளர்க நம் மரபு. நன்றி, வணக்கம். ஸ்ரீஜித் வர்மராஜா. என் இனிய தமிழ் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீஜித் வர்மராஜா. நான் தமிழ் பள்ளியில் 4 வருஷமாக படிச்சுட்டு வந்திருக்கேன். அதில் நிறைய நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களால தான் நான் ஒரு வாரமும் திருப்பியும் தமிழ் பள்ளிக்கு வர நினைப்பேன். அப்புறம் தமிழ் என் வாழ்க்கையை எப்படிலாம் பாதிச்சிருக்குன்னா, என் உறவினர்கள் கூட பேசும்போது நான் தமிழில் பேசினா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஆங்கிலத்தில் பேசினா அவங்களுக்கு பாதி விஷயம் புரியாது. நான் தமிழில் பேசுகிறனால நான் அவங்க கூட பேசி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிரித்து பழகுவேன். மற்றும் நான் தமிழ் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஏன்டா இங்கே வரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் நண்பர்களும் என் ஆசிரியர்களோட ரொம்ப பாசமான கேரக்டர்ஸ் என்னை திருப்பியும் வர வச்சது. என் ஆசிரியர்களுக்கும் எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த இடமே இருக்காது. இது மட்டும் இல்லை, நான் 8ஆம் வகுப்பு கிராஜுவேட் ஆன உடனே நான் இதோடு நிறுத்த போகிறதில்ல. இந்த பள்ளிக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி செய்வேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். சுதர்ஷன் சரவணன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுதர்ஷன் சரவணன். நான் மெரியாட்டா தமிழ் பள்ளியில் 8ஆவது வகுப்பு படித்து முடித்து இன்னைக்கு பட்டம் பெற்றுக்கொள்கிறேன்.
முதல்ல நான் அந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து எனக்கு பல விதங்களில் உதவி தூண்டுதல் கொடுத்த ஆசிரியர்கள் தான். ஸ்ரீவித்யா மேம், ஜெயமாறன் மேம், நித்யா மேம், கணேஷ் பாபு சார் மற்றும் சித்ரா மேம் அனைவரும் எனக்கு முதல் படியிலிருந்து இப்போ வரைக்கும் கூடவே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வாலண்டியர் பண்ணுறவங்க நம்ம தலைமை ஆசிரியர் பாலா சார் மற்றும் துணை தலைமை ஆசிரியர் நிர்மலா மேமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதோட என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இங்கே வரவே முடியாது. தமிழ் பள்ளியில் வந்து நான் முத 6 வயது இருக்கும்போது பேசிக் 1ல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆரம்பித்த தமிழ் வந்து இப்போ நான் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டின்லாம் பரிசு வாங்கி 8வது வகுப்பு முடிக்க போகிற நிலையில் இருக்கேன். இதே பள்ளியோட மேடையில் வந்து நான் பட்டம் பெற போகிறேன் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். என்னால் நம்ப கூட முடியல. நான் தமிழ் பள்ளிக்கு முத தடவை வரும்போது இந்த மாதிரி நான் ஒரு மேடையில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா கூட எனக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட வந்து நம்ம இப்போ தமிழ் பள்ளியில் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம்னாலே இப்படி தான் வருஷக்கணக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா மேடையில் வந்து பட்டமளிப்பில் பேச்சு தரோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தான். படிக்கிறதை மறக்காமல் வாழ்க்கை முழுசாக நம்ம பயன்படுத்தலைன்னா எதுக்காக படிக்கிறோம்? ஏன்னா தமிழ் நம்ம அடையாளம். அதை படிப்பது கடமை இல்லை. நம் முன்னோர்கள் கொடுத்த பரிசு. இந்த பரிசை விட்டு கொடுக்காதீங்க. எல்லோரும் தொடர்ந்து தமிழை படிங்க என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் நமது அடையாளம், அது நம் உரிமை, அதை என்றும் விட்டு கொடுக்காதீர்கள். இது அழகாக பேசினாங்க இந்த குழந்தைங்கள்லாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இந்த குழந்தைகளை ஆசிரியராக இருந்து வழிநடத்திய திருமதி சித்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குழந்தைங்கள்லாம் பேசும்போது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் தமிழ் கற்றுக்குறோம் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக பேசுனதுனால ஆசிரியர்களாக நான் பெருமையான தருணமாக நினைக்கிறேன். நான் இப்போது இவர்களுக்கு இந்த வருடம் டீச்சராக இருந்த நான் மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்கள் மேலேயும் அவங்க வச்சுருக்கிற பற்றும் அதனோட நம்பிக்கையும் தமிழ் ஏன் படிக்கணுன்ற அந்த உணர்வும் அவங்கள கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. வாழ்க்கையில் அவங்க எப்போவுமே தமிழை மறக்க மாட்டாங்க, மேலும் மேலும் கற்றுக்குவாங்கன்றதை வந்து இப்போ அவங்க மேடையில் பேச்சிலேருந்தே தெரியுது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக நடக்க இருக்கும் மேரியட்டா தமிழ் பள்ளி ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவிற்கு உதவி புரிந்த அனைத்து தன்னார்வ அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அவர்களால் தான் இங்கே எல்லா ஆடிட்டோரியமில் இருந்து எல்லாமே 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி வீக்கெண்டாக இருந்தாலும் அவர்களை சரியான நேரத்துக்கு இங்கே வந்து எல்லா உதவிகளும் செய்ததுனால தானே இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. இன்று நம்ம பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமிகு டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றி. நமது 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு பட்டமளித்த சிறத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட்டம் பெறும் மாணவர்கள், வருங்காலத்தில் பட்டம் பெறும் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆபரேஷன் டீம், தலைமை ஆசிரியர் பாலா, துணை தலைமை ஆசிரியர் நிம்மி, பொருளாளர் மாறன், ஆலோசகர் கணேஷ், பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினர் இவர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு இந்த ஆண்டு நிறைவு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து இந்த மாணவர்கள் ஒரு வருடமாக நான் அவங்களோட பயணித்திருக்கேன். அவங்களோட சில நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்களோட அனுமதியோட. ஓகே, நான் முதல்ல ஒரு மாணவியை பற்றி சொல்ல போகிறேன். வகுப்பில் ரொம்ப அமைதி, சரியான நேரத்தில் சரியான கேள்வி மற்றும் மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்யும் நல்ல குணம், அழகான நடனம் கற்றுக்கிட்டுருக்காங்க. எப்போதும் சரியான கருத்துக்களை முன்னிறுத்தி பேசுவாங்க. அவங்க மற்றவர்களின் கருத்திற்கு மரியாதை கொடுத்து இது போன்ற நல்ல குணம் கொண்ட பொண்ணு தான் எங்கள் ஸ்கூல். எங்கள் பள்ளி மாணவி முதல் வரிசை ஹாஷினி. அவங்க வருங்காலத்தில் மனநல மருத்துவராகணும்னு ஆசைப்பட்றாங்க.
அவங்க குணத்துக்கு ஏற்ற அந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆசைகள் நிறைவேற எங்கள் பள்ளி சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்தது, எப்போதும் ஆச்சரியத்தில் வைத்திருக்கும் மாணவன், எளிமையாக கற்றுக்கொள்பவர், நினைவாற்றல் அதிகம், இசை, விளையாட்டு மற்றும் பள்ளி கிளப்புகளில் சிறந்து விளங்குபவர், வகுப்பில் எப்போதும் காப்பாற்றும் நண்பர்கள் குழு. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரை பற்றி பேசுகிறேன்னு. பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு பள்ளி நண்பர்கள் வேண்டும் என்று தோன்றும். இதுதான் பார்க்க வேண்டும் என்று தோன்றும். பார்க்க மிகவும் நிறைவாக இருக்கும். அதில் ஒரு மாணவர்கள் குழு இருக்குது. எப்பவுமே பின்னாடி அவங்கள கேள்வி கேட்டோன்னா டக்குன்னு திரும்பி குட்டி குட்டியாக ஒரு குழு கொடுப்பாங்க. நீ சொல்லு, நீ கவனிக்கலனாலும் நாங்கள் சொல்கிறோம், அதை சொல்லு அப்படின்னு அவங்களுக்கு உதவுவாங்க எப்போவுமே. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு நண்பர்களாக உதவும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களும் மறந்ததை ஞாபகப்படுத்திக்கிறது இருக்கும். அப்புறம் ஐயோ நான் கவனிக்கலையே, அடுத்த தடவை நான் கவனிக்கணுங்கிறதுக்கு உந்துதலாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி நண்பர்கள் குழு இருக்கிறது ஒரு நல்ல நிறைவாக பார்க்குறோம். இந்த மாணவனுக்கு மிக கூர்மையான குணம் உண்டு. எப்போவுமே எங்கே இருந்தாலும் ரொம்ப கூர்மையாக கவனித்து ஞாபகம் வச்சுக்குவான். அவர் வருங்காலத்தில் ஒரு நரம்பியல் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட ஆசைகள் நிறைவேற வாழ்த்துக்கள். அடுத்தது, புத்திசாலி, வகுப்பில் மற்ற மாணவர்கள் சொல்லுவது போல் கூல்கை, எப்போதும் கூர்மையாக கவனிக்கும் திறன், ஒரு சிலரிடம் மட்டும் நகைச்சுவை பேச்சு, எல்லாரிடமும் பேச மாட்டார், எப்போவுமே வருவார், அமைதியாக இருப்பார். ஆனால் ஏதாவது நீங்கள் பேசுங்க, ஒரு அது கடைசியாக சொல்லு. ஸோ எப்போதும் ஒரு நம்ம விவாதம் பண்ணணும் அப்படின்னாவே அப்போது மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன நகைச்சுவையோடு பேசுவாங்க. ஆனால் வகுப்பில் கேட்டிங்கன்னா ரொம்ப அமைதியான பொறுமையான மாணவன். அவர் யாருன்னா லோஹித். எப்போதும் ஒரே மனநிலையில் இருப்பது போல் கோபம், மகிழ்ச்சி, சோகம், கவலை எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இந்த மாணவிடம் நிறையவே இருக்குது. உலக செய்தியை எப்போ கேட்டிங்கனாலும் என்னைக்கு கேட்டிங்கனாலும் தெளிவாக சொல்லுவார். நம்ம ஒரு விஷயம் நம்ம கேட்கல, நம்ம பார்க்கல அப்படின்னா கூட அன்னைய தகவலை அன்னைக்கு கரெக்டாக பார்த்துருப்பார். ஸோ தினந்தோறும் செய்தி வாசிப்பதில் அவருக்கு அது ஒரு நல்ல பழக்கம் வச்சுருக்காரு. அவர் நாங்கள் கிளாஸில் சொல்லுவோம் மிக சமத்தான மாணவன். மற்ற மாணவர்களுக்கு இடையில் இவர் ரொம்ப சமத்தான மாணவன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இவருக்கு ஒரு நாங்கள் செல்ல பேர் வச்சுருக்கோம், அமைதியின் மறு உருவம். இவர் தான் எங்கள் லோஹித். இவர் வருங்காலத்தில் விமான பொறியியலில் பயிற்சி பண்ணணுன்னு ஆசைப்படுறாரு. அவரோட ஆசைகள் நிறைவேற வாழ்த்துக்கள். அடுத்தது ரக்ஷிதா பற்றி பேச போகிறோம். பேசும் கருத்துக்களை சரியான காரணத்துடன் எடுத்து கூறுவது, கற்றுக்கொள்வதில் எப்போதும் தயக்கம் இருக்காது. விடாமுயற்சி. விவாதம் என்று வந்தால் ஒரு சிலர்லாம் அந்த இடத்துலையே இருக்க மாட்டாங்க. நீ எப்படி என்கிட்ட இதை சொல்லலாம், அது தப்பாகவே இருந்தாலும் இல்லை இந்த காரணத்தினால தான் இது நடக்குதுன்னு அந்த காரணத்தை சரிவர பேசி அடுத்தவங்க கிட்ட இல்லைன்னு புரிய வைக்கிற சரியான பேச்சு திறமை உள்ள பொண்ணு தான் இங்கே ரக்ஷிதா. ஸோ நண்பர்களுக்கு நிறைய உதவுவாங்க. எதுவாக இருந்தாலும் நேரடியாக எடுத்து சொல்லுவாங்க. ஒரு நண்பர்கள் ஒரு சிறிய தப்பு சொன்னாலும் இல்லை ப்ரோ நீ செய்கிறது தப்பு அப்படின்னு வகுப்புலேயே எல்லோரும் முன்னாடியும் இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிற பொண்ணு. ஸோ அதனால் ரக்ஷிதாவுக்கு நன்றி. இவங்க குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அவர்கள் ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். அவங்களுக்கு நாங்கள் வச்சுருக்கிற செல்ல பேர் சிறந்த பேச்சாளர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரித்திகா. ரித்திகா எப்போவுமே ஒரு குறும்பு புன்னகை அவங்கக்கிட்ட எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தியா, ஒரு சின்ன புன்னகை. ஹோம்ஒர்க் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த புன்னகையை எப்போவும் அவங்க ஃபேஸில் சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வகுப்புக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் எல்லோரும் சோகமாக எங்களுக்கு இன்றைக்கி நிறைய டெஸ்ட் இருந்தது, குவிஸ் இருந்தது, டயர்டாக இருக்கும், நாங்கள் சரியாக தூங்கலை, மற்ற ஹோம்ஒர்க்ஸ் இருந்ததுன்னு வரும்போது இந்த புன்னகை எங்களையும் பாசிட்டிவாக கொண்டு போகும். ஸோ கதைகள் நல்லா எழுதுவாங்க. அவங்க இங்கே பேசும்போதே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரித்திகாவோட பேச்சு வளம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க. அவங்க ஒரு சின்ன டாபிக் எடுத்திங்கனாலும் ஒரு கதையாக ரொம்ப அழகாக எழுதுவாங்க. ஸோ அது அவங்களோட
சிறந்த பண்பு. தேவைப்படும் போது எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க, யாருக்கு என்ன வேணுமோ சரியாக செய்வாங்க. ஊர் பற்று ரொம்ப அதிகம். இந்தியாவில் இருக்கிற எல்லா உறவினர்களோடும் சரியாக பேசுவாங்க. தமிழ் ஏன் கற்றுக்கணுன்றதை அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சு படிக்கிறாங்க. இங்கே அவங்க பேசும்போதும் அதை பற்றி நம்மளுக்கு விரிவாக சொன்னாங்க, ஏன் தமிழ் கற்றுக்கணும், ஏன் முக்கியம் அப்படின்றத. அடுத்தது ஸ்ரீஜித் பற்றி பேசணுன்னா நிறைய கதை இருக்குது. அவரோட சும்மா ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் படிக்கலை, எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டா அன்னைக்கு அந்த வகுப்பு ஃபுல்லாகவே அவரோட கதைகள் தான் இருக்கும். அந்த ஃபுல் வகுப்பையும் 7:30 ஆயிடுச்சான்னு கேட்குற அளவுக்கு அவர் அவ்வளோ பேசுவார். ஸோ ரொம்ப சிறந்த மாணவன். தமிழ் பற்று ரொம்ப அதிகம். தமிழ் நிறைய வார்த்தைகள் தெரியும். அவருக்கு தமிழ் படம் எல்லா படமும் தெரியும். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு நடிகர்களோட சின்ன விஷயத்தை டேகாக கொண்டு வந்து எங்ககிட்ட சொல்லுவார். இந்த படத்தில் இது நடந்தது, அதை சொல்லி தான் உதாரணமாகவே பசங்களை கிண்டல் பண்ணுவான், பசங்களோட பேசுவான். அவர்களுக்கும் நண்பர்களுக்குள்ள ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவனும் நண்பர்கள்னால் பக்கத்தில் ஒரு சின்ன இது ஆச்சுன்னா கூட நம்ம செகண்ட் டைம் கேட்டோன்னா கூட இதுதான் ஆன்சர் எப்படியாவது சொல்லி கொடுத்து உதவணுன்ற எண்ணம் ரொம்ப 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 அதிகம் ஸ்ரீஜித்துக்கு. ஸோ அவரை பற்றி பேசும்போது சிறந்த மாணவன், வாழ்க்கை பாடம் நன்றாக தெரிந்தவர், சிறந்த ஓவியர், இருக்கும் இடம் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும், கருத்தான பேச்சு, கருத்துக்களை நகைச்சுவையோடு சொல்வது, தமிழ் படங்களை நகைச்சுவையோடு நம்மிடம் சொல்ல ஆரம்பிப்பார். எதை சொல்லும் போதும் அனைவரையும் சிரிக்க வைப்பது, உலக செய்தியை தெரிந்து கொள்வது, விவாதம் என்று வந்தால் சரியான காரணத்துடன் எடுத்துக்கொள்வது, விவாதம் வந்தால் நான் தான் ஜெயிக்கணும், அதுக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது சரிதான்னு புரிய வச்சு அவர் தான் எப்போவுமே வின் பண்ணுவார். ஸோ அந்த திறமை அவர்கிட்ட நிறையவே இருக்குது. எங்கள் வகுப்பினோட உற்சாக மனிதன், உற்சாக மாணவன், எப்போவுமே எங்களை எல்லாரையும் ஒரு எனர்ஜியோட ஹாப்பி. அவன் சோகமான நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம், ஸ்ரீஜித் கிளாஸ் நல்லா இல்லை, தயவு செய்து சிரி அப்படின்னு சொல்லி நாங்களே கேட்போம். அவனையே பேச சொல்லுவோம், அவனையே பேச வைப்போம். இல்லைனா போய் தண்ணி குடிச்சிட்டு வான்னு சொல்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு அவனோட பேச்சு ரொம்ப தேவைப்படும் வகுப்புக்கு. அப்போ தான் மற்ற மாணவங்களும் எனர்ஜியோடு பேசுவாங்க. ஸோ அதனால் ஸ்ரீஜித் எங்கள் வகுப்புக்கு ஒரு முக்கியமான மாணவன். அவருக்கு விமான பயணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ அப்புறம் பொருளாதாரமும் படிக்கணும்னு ஆசை. ஸோ இந்த துறையில் அவர் சிறந்து விளங்க அவரோட வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சுதர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். செய்வதை திருந்த செய்வது. ஒரு வேலை கொடுத்தோன்னா அதில் நம்ம குறை சொல்லாத அளவுக்கு இருக்கும். ஒரு வாக்கியம் எழுதணுன்னா கூட அந்த வாக்கியத்தில் நம்ம குறை சொல்லவே முடியாது, அந்த மாதிரி திருத்தமாக எழுதுவார். ஸோ அதுதான் சுதர்ஷன். அவர் படிப்பு, விளையாட்டு, திட்டப்பணி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவது. வகுப்பில் மற்ற மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டி. எங்கள் எல்லா கிளாஸில் இருக்கிற எங்கள் 7 பேருக்கையும் சில டைம் நம்மளால் ஓகே அமைதியாக இருங்கன்னு சொன்னால் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு நாசுக்கான விஷயம் ஏதாவது போய்கிட்டு இருக்கோம். ஆனால் சொல்லுவான் சுதர்ஷன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசிரியர்களுக்காக உதவி புரிவான். முதல் மாணவனாக ஆசிரியர்களுக்கு துணை நிற்பது. திட்டப்பணியில் எப்போதும் அனைவரும் கற்றுக்கொள்ளும்படி நிறைய கருத்துக்களை தெளிவாகவும் புரியும்படியும் விளக்குவது. எதற்கும் ஏன் என்ற தெளிவுடன் படிப்பது. எங்கள் நம்பிக்கை நாயகன் சுதர்ஷன். அவருக்கு இயற்பியல் துறையில் வெற்றி பெறணும்னு ஆசை. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ இப்போ மாணவர்கள் பற்றியெல்லாம் படிச்சிட்டோம். என் கூட இன்னொரு துணை டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க திவ்யா. அவங்க இல்லைன்னா இந்த வருஷம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் கொண்டு போயிருக்க முடியாது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த வருடம் சிறப்பாக கொண்டு போனதுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றி. ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த பெற்றோர்கள் அவங்க வாரம் அவங்களோட எல்லா வேலைகளையும் விட்டுட்டு வீட்டு பாடம் முடித்தாங்களான்னு எல்லாம் செக் பண்ணி கொண்டுட்டு வந்துவில்லை. எல்லா பெற்றோர்களுக்கும் தமிழ் கற்றுக்கணுன்ற அந்த எண்ணத்தை பிள்ளைங்களுக்கு விதைத்த எல்லா பெற்றோர்களுக்கும் நன்றி. ஓகே, அனைவருக்கும் நன்றி. நன்றி சித்ரா. இப்பொழுது சுறுசுறுப்புக்கும் அயராத உழைப்புக்கும் மிக சிறந்த உதாரணமான
நமது மேரியாடா தமிழ் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி நிம்மி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஆண்டு விழாவின் முக்கியமான நிகழ்வு பட்டமளிப்பு விழா. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம், உணர்ச்சி பூர்வமான தருணம். குழந்தைங்க பேசினதெல்லாம் கேட்டு ரொம்ப உறைஞ்சி போய் இருக்கேன்னு தான் சொல்லணும். நான் என்ன பேச போகிறேன்னே தெரியல, எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. பொதுவாக நிர்வாக குழுவிலேருந்து யாரும் நாங்கள் பேசினதில்லை. பிரின்சிபல் பாலா இந்த நேரத்தில் இந்த இடத்துல அவரால் தவிர்க்க முடியாத காரணத்தினால இருக்க முடியல. ஆனாலும் அவர் இங்கே இல்லைனாலும் அவருடைய எண்ணங்கள் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முனைவர் ராஜகோபால ஸ்ரீதரன் ஐயா இன்னைக்கு நம்மளுடைய வந்து குழந்தைங்கள பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஆண்டு விழாவுடைய நட்சத்திரங்கள் இந்த 7 பேரும் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெரிய வகுப்பு போயிட்டா குழந்தைங்களுக்கு பல தடைகள் வரும். அவங்களால அந்த தடைகளையும் மீறி அவங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வந்து இவ்வளவு தூரம் பட்டம் பெற்று இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. இவங்க இங்கே இருக்கிறதுக்கு இவங்களுடைய விடாமுயற்சியும் இவங்க தன்னம்பிக்கையும் இவங்க ஆர்வமும் தான் முக்கிய காரணம். அவங்களுடைய இந்த விடாமுயற்சி, இந்த தன்னம்பிக்கை, ஆர்வத்தை இவங்களுக்கு ஊட்டி விட்டு இவங்களுடைய மழலை வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்குது. அவங்களுக்கும் நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே என் பிள்ளை தமிழ் பள்ளிக்கு போய் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தமிழ் பள்ளியில் சேர்த்து விட்டு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருந்து வந்த பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுக்களும். சரி, இப்போ பட்டம் வாங்கியாச்சு, இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை. நம்ம சொன்ன மாதிரி தொடக்கத்தில் இது வந்து வெறும் தொடக்கம்தான், வெறும் அடித்தளம்தான். ஒரு கோடு தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ரோடு போடுறது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் எல்லாரும் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது அதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணலாம். நம்ம கணேஷ் ஐயா இப்போ வந்து 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்குறாரு. அந்த பாதையில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் எல்லாரும் தமிழில் பேசணும், கண்டிப்பாக பேசணும், அந்த வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு ஆசை. அதே போல் தமிழ் புத்தகங்களை தேடி படிங்க, தமிழ் மேகசின்ஸ் உங்களுக்கு பிடித்த ஆர்டிக்கலாக எடுத்து நீங்கள் படிக்கணும்னு எங்களுடைய ஆசை. தமிழை உங்கள் கையோடு நீங்கள் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும். எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் நீங்கள் படித்த இந்த தமிழை தக்க வச்சுக்கணும், அதை மேம்படுத்தணும். அது எல்லாத்துக்கும் மேலே அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அதை கொண்டு சேர்க்கணும். அது நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்றது உங்கள் பேச்சில் இருந்தே எங்களுக்கு தெரியுது. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுவீங்க. எம்டிஎஸ் குடும்பத்தின் சார்பாக எங்கள் எம்டிஎஸ் செல்லங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இப்பொழுது டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இனிமையான வசந்த காலத்தில் பட்டமளிப்பு விழா கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பதற்கு இணங்க இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் நான் சொல்வதை விட இந்த பட்டம் வாங்கும் இந்த மாணவர்களும் அவர்களுடைய ஆசிரியர்கள், துணை முதல்வர், பெற்றோர்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக தமிழ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறத விட
இங்கிருக்கும் நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழில் பேசுவது, உரையாடுவது, பண்டிகைகள் கொண்டாடுவது என பலவற்றை செய்து வருகிறோம். அதுக்காக அப்பப்போ நான் இங்கிலீஷில் ஸ்விட்ச் பண்ணிவிடுவேன். சாரி அபவுட் இட். ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன். ஹேவிங் செட் தட், I want to move with little things I have written down to share with you. மேடை பேச்சு தமிழில் நான் பண்ணுறது இல்லாத அதனால் நிறைய எழுதி வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் forgive me. இந்த அருமையான வசந்த கால நாளில் மேரியாட்டா தமிழ் பள்ளியில் இந்த 13ஆம் ஆண்டு பட்ட விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவித்த பள்ளியின் நிர்வாகத்தினத்திற்கும் மற்றும் முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திருமதி ஜெயா மாறனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அவர்கள்தான் உங்கள் பள்ளியை பற்றி கூறி என்னை ஓரியன்டேஷன்லாம் கொடுத்து இங்கே வரவழைச்சிருக்காங்க. மிக்க நன்றி. அடுத்ததாக தற்போது இங்கு வருகை தந்திருக்கும் மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர், குடும்பத்தினர், நண்பர்கள், பள்ளி ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க திரைப்பட பாடல் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே என்ற திரைப்பட பாடல். அதை நினைவு கூர்கிறேன். நான் என்னுடைய பள்ளி வாழ்க்கையை கிராம பஞ்சாயத்து பள்ளியில் தொடங்கி நடைபெற்ற ஆண்டு விழா இன்றும் என் மனதில் மிகவும் பசுமையாக உள்ளது. ஆனால் அந்த காலத்தில் பட்டமளிப்பு விழா என்றால் கல்லூரி மட்டில்தான். இவ்வளோ அழகாக அந்த அளவில் செய்யலை. ஆண்டு விழா எளிமையான முறையில் நடைபெற்று சிறப்பாக கலைப்பளப்பாக நடைபெற்றன. அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் இருந்தோம். அடுத்தது அடுத்ததாக தமிழ் மொழியின் தொன்மையான வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் புலவர்களை ஆதரித்து தமிழ் மொழியையும் இலக்கத்தனையும் பல ஆயிரம் வருடங்களாக வளர்த்து வருகின்றனர். அடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முதற் சங்கம் தென்மதுரையிலும், இடைச்சங்கம் கபாடபுரத்திலும், கடலில் மறைந்த குமரிக்கண்டத்தில் லெமூரியா கான்டினென்ட் இருந்ததாக கருதப்படுகிறது. தற்போது இருக்கும் மடகாஸ்கர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா நிலப்பரப்புகள் இந்த குமரிக்காண்டத்தில் மீதி இருக்கும் நிலப்பரப்பாக உள்ளது. தொல்காப்பியம் மட்டும் இடைச்சங்க காலத்திலிருந்து நமக்கு கிடைத்துள்ளது. முதற்சங்க காலத்திலிருந்து நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. திருமதி ஜெயா மாறன் இதை பற்றி யூடியூப்பில் குட்டி கதைகள் மூலம் சிறு மாணவர்களுக்கு அவருடைய விளக்கங்களை அருமையாக கூறியுள்ளார். நீங்கள் படிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை கேட்க வேண்டும். மேலும் நாம் அனைவரும் அறிந்து இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே மிக பழமையான மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என அறிவித்து தமிழ் போற்றப்படுகிறது. Archaeological Survey of India has established that Tamil culture that was established long time ago. Recently, I visited these artifacts excavated in Adichanallur.
In the last month or so, we heard that our government of Tamil Nadu announced the discovery of arms preserved in Tamil Nadu, supporting that Iron Age started here in Tamil Nadu more than 4,500 years ago. அதற்கு முன்பு டர்க்கியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தது, ஆனால் அது அவ்வளவு பழமையானது கிடையாது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து கடல் வழியாக தென்கிழக்கு நாடுகளில், தற்போது மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா குடியேறியது மட்டுமல்லாமல் தமிழை பேணி வளர்த்தார்கள். தமிழ் கலாச்சாரம், பண்பாடு என பலவற்றையும் பயிற்சி செய்து பிராக்டிஸ் செய்து வந்தனர். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னர் ராஜேந்திர சோழன் தன் கப்பற்படை மூலம் இந்நாடுகளை வென்றதாக வரலாறு கூறுகிறது. இப்போதும் கம்போடியாவில் இருக்கும் ஆங்கர்வாட் இடிபாடுகளில் உள்ள உலகத்திலேயே மிகப்பெரிய கோவிலே அதற்கு உதாரணம் என கூறலாம். தற்போது நம்மை பற்றி உள்ள சில வார்த்தைகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் புலம்பெயர்ந்து யுஎஸ், கனடா, யூரோப் என்ற மேற்கத்திய நாடுகளில் குடியிருந்து வருகிறோம். அட்லாண்டாவில் மற்றும் இதை பற்றி முன்னால் சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெக்கக்னைஸ் there are 5 Tamil schools have been established in the last 35 years, total of 1,000 students learning Tamil. அவர்கள் எழுத, படிக்க, பேச மிக அழகாக நம்முடைய மாணவர்கள், பட்டமளிப்பு மாணவர்கள் மிக அருமையாக கூறினார்கள், பேசுகிறார்கள். அதை பற்றி நினைத்து பார்த்தால் எனக்கே இங்கே வந்து தமிழ் கற்றுக்கொண்டு மேடையில் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. இதனுடைய பலனை பற்றி மாணவர்கள் முன்பே உங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். நீங்கள் விடுமுறையில் இந்தியா செல்லும் போதோ, தமிழ்நாடு செல்லும் போதோ இதை பற்றி மாணவர்கள் முதலே கூறிவிட்டார்கள். இருப்பினும் இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழில் அங்கே போனோம்னா அனைவருடனும் குடும்பத்தினர், நண்பர்கள், ஊர் மக்கள், கிராம மக்கள், நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது கிராமத்தில். அதுவும் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி, மாணவர்கள் கூறிய மாதிரி, தமிழில் உரையாடுவது மட்டுமன்றி தமிழ் பண்டிகைகளையும் விழாக்களையும் நன்கு மகிழ்ச்சியோடு கொண்டாட முடிகிறது. அதை பற்றி மாணவர்களே உங்களிடம் கூறியிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷம். Having said all of this about the good things about importance of learning Tamil, அடுத்தது இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு சேலஞ்ச், சவால் வருகிறது. அது என்னவென்றால், தமிழ் கலாச்சாரம், பண்பாடு மட்டும் போதுமா, வேறு ஏதாவது கற்றுக்கொள்வது அவசியமா, அல்லது இந்திய அளவிலும் உலக அளவிலும் இவற்றை என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இவை அவசியமா? இங்கே எப்பொருள் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என திருவள்ளுவர் கூறியது நாம் அறிந்ததே. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் அல்லாத பிற கலாச்சாரத்தையும் உலக அளவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் இந்திய அளவில் இந்தியா நேஷனல் மோட்டோ சத்தியமேவ ஜெயத்தே, ட்ரூத் alone triumphs, ட்ரூத் will always win. அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடுடைய மாட்டோவும் வாய்மையே வெல்லும். இதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். தமிழ் கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் இதை சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் ஆராய வேண்டும். அதற்கு அடுத்ததாக
உபநிஷத்திலிருந்து ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. There are 3 words I want to introduce to you. சத்தியம், பிரியம், ஹிதம். சத்தியம்னா நமக்கு தெரியும், உண்மையே பேசுவது. பிரியம்னா என்னன்னா, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட அன்போடு சொல்லணும், கோபத்தோடு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு செகண்ட் இது. மூணாவது ஹிதம். ஹிதம்னா இது சமஸ்கிருதம். அதனால் நம்ம சொல்கிறதால நம்ம சொல்கிற ஆளுக்கு உபயோகம் பயன் இருக்கிறதா என்று காண வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். என்னவென்றால், as you remember ராமாயணம், தசரதா asked ராமா to go to forest. அது ராமர் அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு கேட்டு பாருங்க. அம்மா, இந்த ஃபாரஸ்ட், இந்த காட்டை ஆளும் அருளை தந்தை வழங்கியிருக்கிறார், நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். He didn't blame his father. He said it was an honor bestowed upon him. ஸோ இந்த 3 வேர்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்ம பேசுகிற இடத்துலையோ மிக மிக உபயோகமாக இருக்கும். நாமளும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கலாம். இறுதியாக உலகளவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை பற்றி கணியன் பூங்குன்றனார் கூறியிருக்கிறார். என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. யாதும் ஊரே யாவரும் கேளர் என்று சொல்கிறது நம்ம இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இல்லைன்னா நம்ம இங்கே இருந்திருக்க மாட்டோம். இங்கே வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாடு இவற்றை இங்கே வைத்திருப்பது மிக நன்மையை உங்கள் எல்லாருக்கும் அதை தெரியும், அதை பின்பற்றி வருகிறீர்கள். புலம்பெயர்ந்து நாம் வாழ்க்கையை நடத்தும் இந்த நாட்டிலே எப்படி வாழ வேண்டுமென 20ஆம் நூற்றாண்டில் முதலில் சுவாமி விவேகானந்தா, எ மேன் ஃப்ரம் இந்தியா, கூறியது என்னவென்றால், அதற்கு முன்னால், for those who don't know Swami Vivekananda, he was the first one delivered lecture on in the Parliament of Religions in Chicago, 20ஆம் நூற்றாண்டில் 1900 sometimes. அவர் சகோதர சகோதரிகளே என அனைவரையும் அழைத்து அனைவரையும் அந்த மகாநாட்டில் அதை பற்றி சொல்லும்போது, அந்த காலத்திலேயே என்ன நடந்தது என்றால், மிகவும் நன்றாக அது ரிசீவ் பண்ணப்பட்டது. அதனால் சுவாமி விவேகானந்தர் நம்முடைய வேதாந்தா இதை பற்றி நம்ம எல்லோருக்கும் கொண்டு வந்தது அவர்தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் கிழக்கத்திய இந்திய கலாச்சாரம், பண்பாடு போன்றவற்றை கடன் பிடித்து மேற்கத்திய வேல்யூ சிஸ்டம் such as கடும் உழைப்பு, following a strict organizational abilities, American ingenuity ஆகியவற்றை கற்றுக்கொண்டு அவற்றை நம் வாழ்க்கையில் பின்பற்றினால் நம்முடைய வாழ்வு மகிழ்வுடனும் அமைதியுடனும் நடைபெறுவது உறுதி என கூறியுள்ளார். இது பற்றி நான் உங்களுக்கு கூறியவில்லை, நான் கூறுவதற்கு அவசியமில்லை. இதை பற்றி நம்முடைய மாணவர்களும் மற்றவர்களும் பேசும்போது கேட்டிருக்கும்போது அது மிக நன்றாகவே வளர்ந்து வருகிறது, நமக்கு தெரிகிறது. தற்போது என் விடுமுறையாக இன்று பட்டம் பெறும் மாணவர்களுக்கு இரண்டு கருத்துக்களை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஒன்று, since I'm a faculty member, professor at Moorkha School of Medicine, I have been working there for a long time. Based on the experience I have educating more than 2,000 MD doctors, I learned quite a bit.
இதை பற்றி நீங்களோ யாராவது தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த கல்லூரியிலோ அல்லது வேறு எங்கேயாவது மருத்துவம் படிக்க சில மாணவர்கள் சொன்னார்கள், பீடியாட்ரிஷியன், நியூராலஜிஸ்ட் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஐ ஆம் வெரி much happy to talk to them if they want to know more about the medical school life, things like that. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, புலம்பெயர்ந்து வந்தவர்கள், immigrants, want to live our dreams through our children. அது வந்து எந்த வகையில் அவங்கள பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். மெடிசன் மட்டும் வாழ்க்கை இல்லை. நான் நேற்று ஒரு செய்தியை படித்தேன். அவர் பேர் வந்து ப்ரொஃபஸர் நிக்கு மதுசூதன். அவர் வந்து ப்ரொஃபஸர் அட் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரானமி, யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், இங்கிலாந்து, BHU IIT கிராஜுவேட். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீ இஸ் லீடிங் எ டீம் டு ரீசர்ச் டீம் லேர்னிங் சப் நெப்டியூன் எக்ஸோ பிளானட். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியலன்னா கூட நம்ம மாணவர்களுக்கு தெரியும் எக்ஸோ பிளானட்னு என்னன்ட்டு. அது வந்து 124 லைட் இயர்ஸ் அவே. ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் மதுசூதன், ப்ரொஃபஸர் மதுசூதன் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கிருந்த வரும் டேட்டாவை பார்த்தோம்னா அங்கே லைஃப் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்கிறார். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, வாழ்க்கையில் மெடிசன் மட்டும் கிடையாது, வேறு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்தியாவை சார்ந்து several Nobel Prize winners from India have accomplished it. நொபல் ப்ரைஸ் வாங்கிறதுன்னா இரவு பகல் பார்க்காம என்ன செய்கிறோமோ ஒரே குறிக்கோளோடு கடும் உழைப்பால் பண்ண விளைவு தான் அந்த நோபல் ப்ரைஸ்ன்றது வர்றது. சம் எக்ஸாம்பிள்ஸ், ரவீந்திரநாத் டாகூர் லிட்ரேச்சர், அவர் தான் சாந்திநிகேதன் யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அங்கு போய் அங்கு பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இயற்கையான முறையில் அங்கு அந்த பள்ளிகள் எல்லாம் பில்டிங்கில் இல்லை, ஓப்பனாக இருக்குது. அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. ஹர்கோபிந்த் கொரோனான்ட்டு ஃபிசியாலஜி மெடிசனில் டிஎன்ஏவுக்காக வேலை பண்ணவங்கள நிறைய பேருக்கு உங்களுக்கு டிஎன்ஏன்னா தெரியும். இப்போ சர் சிவி ராமன் ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருந்தார். அப்புறம் ரீசெண்ட்லி வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் who got the Nobel Prize in Chemistry on ribosomes. அதனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், பிரசிடெண்ட் ஒபாமா கூறியது போல், ட்ரீம் பிக், திங்க் பிக், டூ பிக். அந்த நினைவோடு நாம் எது செய்தாலும் முன்னேற வழி இருக்கிறது என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றொன்று, அவர்கள் மட்டும் இல்லாமல் நம்மிடையே யாராவது இவ்வளோ அக்காம்ப்ளிஷ் பண்ணாங்க இருக்காங்கன்னா நிறைய பேர் நீங்களே இங்கே இருப்பீங்க. ஆனால் என்னுடைய நண்பர் டாக்டர் பெரியசாமி செல்வராஜா பின்னால் உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பிரஸ்ட் கேன்சர் ரிசர்ச் பண்ணுறாரு. அதனால் நம்மிடையே நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம வந்து பார்த்துக்கணும். அது வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அங்கே போய் பார்க்கணுன்னா அவர் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இரண்டாவதாக, தமிழுக்காக என்னுடைய மருத்துவக் கல்லூரி மூலம் நான் என்ன செய்துள்ளோம் என்று நீங்கள் கேட்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ சம்திங் ப்ரொமோட்டிங் தமிழ் சித்தா மெடிசன். அது வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, என்னுடைய அறிமுகைகள் கூறியது போல் எம்டி மாணவர்கள் 4th இயர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதுக்காக இந்தியா போய் படிக்கிறதுக்காக 4 வாரம் படிக்கிறதுக்காக ஒரு MOU எழுதியிருக்கிறோம். இதன் மூலம் லாஸ்ட் இயர் ஃபால் we took 4 students, 1 MD PhD student, 1 MD student who took this course. இதனுடைய
நன்மையை அறிந்து கான்சுலேட்டில், இந்தியன் கான்சுலேட்டில் கான்சுலர் ஆனரபிள் லக்ஷ்மணன் அனைவரையும் போன மாதம் இதை பற்றி பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். இங்கிருந்து பல மாணவர்களும் ஆசிரியர்களும் வந்திருந்தனர். திருமதி ஜெயாமாறன் அங்கே இருந்து அதிலிருந்து அகத்தியரை பற்றி கூறினாங்க. என்ன சித்த மருத்துவம்னா நமக்கு பேர் ஞாபகம் வருது அகத்தியர். அப்புறம் வந்து திருமந்திரத்தை யார் அதனால் திருமூலர். என்ன இருக்குது அதில்? என்ன இருக்குன்னா இந்த சித்த மருத்துவத்தை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது. எப்படி எதை இதன் மூலம் காக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாத மிக சிறந்த முறையில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் அதையும் கற்றுக் கொடுக்க முன் வந்துள்ளார்கள். அதனால் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, there are collaborative opportunities for Morehouse School of Medicine to work with not only the consulate, உங்கள் பள்ளி மாதிரி மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் பங்கு கொள்ள வாய்ப்புள்ளது. அதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொண்டு இன்று பட்டப்பெறும் மாணவர்களுக்கு வாழ்த்து கூறி, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி, உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாரி, இன்னொரு வேலை இருக்கிறத மறந்துட்டேன். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் சென்னைன்ட்டு. அவங்க வந்து காசி தமிழ்ச்சங்கம்ன்ட்டு அதை வந்து வருடம் கொண்டாடி வருகிறார்கள். இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழில் வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். இதிலிருந்து 2 புக்ஸ் இருக்குது என்கிட்ட. ஒன்று வந்து திருக்குறள் இன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் பாய் VVS ஐயர். இன்னொன்று வந்து தமிழில் இருக்குது, 2 வால்யூம். தமிழ் வால்யூம், இங்கிலீஷ் வால்யூம். இந்த தமிழ் வால்யூத்துக்கு வந்து மூலமும் ஆய்வுரையம்ன்ட்டு உரை எழுதியிருக்கிற வந்து பேர் பா. மருதநாயகம். எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, நான் இதை உங்கள் பள்ளி நூலகத்திற்கு கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு மிகவும் நன்றியை அட்லாண்டா தமிழ் ஸ்கூலுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சாரிங்க, அதை மறந்துட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.
இப்பொழுது டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நமது மேரியாட்டா பள்ளியின் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு வழங்கப்படும்.